ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருவேப்பிலை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே சமயம் நம்ம கண் பார்வைக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. நம்ம இதை சாப்பாட்டில் சேர்த்து கொடுத்தா கூட குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி துவையலாக அரைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் எதையும் ஒதுக்கி வைக்க முடியாது, முழுசாக சாப்பிட்ருவாங்க. வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கும் போது அது ரொம்பவே நல்லதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கட்டு கருவேப்பிலையை எடுத்து நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாம். ஆனால் கடலைப்பருப்பை விட உளுந்து தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன லெமன் சைஸ் புளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டு கலர் மாறி செவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நமக்கு நல்லா கலர் மாறி வரணும், நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கினா போதும். கருவேப்பிலை நமக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சும்மா ஒரு 15லேருந்து 20 செகண்ட் வதக்கினா போதும். அதுவும் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி அதுக்கப்புறம் கூட அந்த சூட்லேயே தேங்காய் துருவலை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு 15 செகண்டுக்கு இதை நல்லா வதக்கிடுறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன். தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு துவையல் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த துவையல் நமக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தாளிப்பு வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதுக்கு எந்த தாளிப்புமே கொடுக்கல. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.